பேசும் கிளியின் ரகசியம். ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற நல்ல மனமுடைய சிறுவன் அவனது பாட்டியுடன் வாழ்ந்தான். ஒரு நாள் காலையில் முற்செடியில் சிக்கிக் கொண்ட அழகான பச்சை கிளியை அவன் கண்டான். அதை மெதுவாக மீட்டான். அர்ஜுன் ஆச்சரியமாக அந்த கிளி பேசத் தொடங்கியது. நன்றி, நீ என்னை காப்பாற்றினாய் என்று கூறியது. உன் ஒரு விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னது. அர்ஜுன் ஆனந்தத்தில், நான் தினமும் இனிப்பு சாப்பிடுவேன், கிடைக்குமா என்று கூறினான். கிளி அதை வழங்கியது. இனிப்பு நிறைய குவிந்தது. ஆனால் விரைவில் எங்கும் எறும்புகளும் எலிகளும் வந்தது. பாட்டி கோபமாக, அதிக ஆசை எப்போதும் பிரச்சனை தரும் என்றாள். ஒரு இரவு கிளி மெல்ல கூறியது, அர்ஜுன், ஒரு ரகசியம் தெரிய வேண்டுமா என்று கூறியது. ஆர்வமாக அர்ஜுன் தலையசைத்தான். காட்டின் அடியில் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷம் உள்ளது. ஆனால் உண்மையாக நல்ல மனமுடையவன் மட்டுமே அதை பெற முடியும் என்று கூறியது. அர்ஜுன் அவனது பாட்டிக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி அந்த பொக்கிஷத்தை தேட கிளம்பினான். நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு பழைய மரத்தருகே ஒரு சிறிய கதவை கண்டான். கதவை திறந்தவுடன் ஒரு குரல் கேட்டது. உண்மையாக நல்ல உள்ளம் கொண்டவனே இந்த கதவை திறக்க முடியும், உள்ளே செல்லலாம் என்று கூறியது. பாட்டியின் வார்த்தைகள் நினைவில் அர்ஜுன், நான் இந்த பொக்கிஷத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவேன் என்று உறுதியளித்தான். கதவு திறந்தது. பொன்னும் மந்திர விதைகளும் உள்ளே ஒரு பெட்டியை காண வைத்தது. அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பி கிராமத்தாருடன் செல்வத்தை பகிர்ந்தான். விதைகளை நட்டு மக்கள் அனைவரும் பயனடைந்தார்கள். கிளி புன்னகைத்து, நல்ல மனம் உண்மையான செல்வத்தை தரும் என்றது. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பேராசை பிரச்சனை தரும், ஆனால் நல்ல மனம் உண்மையான செல்வத்தை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.